லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின உரையாற்றியிருக்கிறாரு. 10 ஆண்டுகளுக்கு உரையாற்றினதை விட நேற்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்தோம். அதில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பின்னாடி இடம் ஒதுக்கிட்டாங்க, முன்வரிசையில் இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்துச்சு. குடியரசுத் தலைவர் நேருவுடைய பேரை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்துச்சு. இந்த சர்ச்சைகள்லாம் தாண்டி பிரதமர் பேசியது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. மதசார்பற்ற நாட்டில் ஒரே மாதிரியான சட்டம் எல்லோருக்கும் வேண்டும், அதாவது பொது சிவில் சட்டம் வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி பேசுகிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன்னா ஒரு 6 மாதத்தில் இன்னொரு தேர்தல் வந்துடுது. அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டை சரியாக கவனிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயங்களெல்லாம் பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. அதாவது கடந்த ஆண்டு ஆட்சி செய்யும் பொழுது அவர் சொன்ன அந்த 300 காஷ்மீருடைய 370 உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை அவங்க நிறைவேற்றினாங்க. இந்த 5 ஆண்டு தொடக்கத்திலேயே அந்த பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் மோடி கொண்டு வரார்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முதன்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை பாஜக கட்சி இந்த முறை ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை ராகுல் காந்திக்கு புறக்கணித்திருக்கின்றது தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அவருக்கு தான் பிரதானமான முன்வரிசையில் இடம் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு அதை சகித்து கொள்ள முடியல. 44லேருந்து 99 வந்ததே 100 ஆகிடுச்சு. அந்த 100 இன்றைக்கு அந்த நம்பர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் வகையில் தான் இருக்குது, ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு தான். நீங்கள் ஒரு சக எதிர்க்கட்சி தலைவருங்க, நீங்கள் இந்த எதிர்க்கட்சி தலைவரை உங்கள் முன்வரிசையில் உட்கார வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பண்பு இல்லை நம்பும்போது பாஜக கட்சி நம்ம என்னென்னு விமர்சிக்கிறது? நீங்கள் ஒரு மைனாரிட்டி பாஜக இன்றைக்கி அதிகப்படியான இடங்கள் இல்லை. நீங்கள் சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் நீங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்கன்றதெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் கூட அவங்களுடைய மனப்பான்மை பாருங்கள். ராகுல் காந்தியை வீடை பிடுங்கணும், ஒரு பக்கம் ராகுல் காந்தியை முடக்கி தகுதி நீக்கம் பண்ணணும், ஒரு பக்கம் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சான். இந்த மனுஷன் என்ன பண்ணாலும் கிளந்து எழும்பி ஃபீனிக்ஸ் பறவை போல் வராரு. இதை பொறுத்து கொள்ள முடியல. அவர் ராகுல் காந்தி வளர்ச்சியை பாஜகவினால் என்றைக்குமே பொறுத்து கொள்ள முடியாது. மெயினாக இன்றைக்கி ஹிண்டன்பர்க் அறிக்கையை கொண்டு வந்துட்டார். அவர் எதெல்லாம் நினைக்கிறாரோ, மக்களுக்கு எதிராக எந்த சட்டங்கள்லாம் பாஜக செய்தோ அதற்கு ஒரு ஸ்டெப்பு கூட பேக் எடுக்க மாட்டுறாரு. அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது. இன்றைக்கி எரிச்சலை கிளப்புது பாஜக மத்தியில். எங்கெல்லாம் இவங்க அவரை கட்டுப்படுத்தணும், அவரை கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு திமிரிலிருந்து வராரு. எழுச்சி அது ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் இருக்காங்க, எழுச்சியாக இருக்கிறாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாத பாஜக அரசு தெளிவாக இது போல் பின்னாடி கொண்டு போய் வைக்கிறது, இந்த லோஃபர் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சீப் பாலிடிக்ஸ், இதெல்லாம் கைப்பற்றுறாங்க. இதை வழியாக சரி இன்றைக்கு அவரை முன்னுதாரணம் கொடுக்காம முன்னுரிமை கொடுக்காம விட்டுட்டா அவருக்கான மரியாதையோ அவருக்கான பண்போ குறைந்து விடுமா? இது என்ன அரசியலில் நினச்சி பாருங்கள். முன்னாடி உட்கார வைக்கலன்னா அவரை மக்கள் கண்டுக்க மாட்டாங்களா? இத்தனை லட்சம் மக்கள் வாக்களித்து 2 இடத்துல எம்பி சார். இந்திய நாட்டு பிரதமர் கூட 2 இடத்துல எம்பி ஆக்கலை. மக்கள் 2 தொகுதியில் எம்பி ஆக்கியிருக்கிறாங்க ராகுல் காந்தி தலைவர் அவர்களை. அப்போ நீங்கள் உங்களுடைய மனப்போக்கு என்பது எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்குது பாஜகவிற்கு, அமித்ஷா அவர்களுக்கு, நரேந்திர மோடி அவர்கள் பார்க்க முடியுது. இப்போ இவர் பேசுகிறார்ல யூனிஃபார்ம் சிவில் கோட், இதை பற்றி மக்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லணும். யூனிஃபார்ம் சிவில் கோடை இவங்க ஏன் கொண்டு வர வைக்கிறாங்க, இதுக்கான காரணம் என்ன, இதுக்கு அவங்க சொல்கிற சரத்துகள்லாம் என்ன, அரசியலமைப்பு சட்டங்களில் இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அரசியலமைப்பு சட்டத்துடைய சரத்து 44ல் பொது சிவில் சட்டத்துக்கான இடம் இருக்குது, இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ இது இன்றைக்கு தேவையா, இன்றைக்கு தேவையான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21வது சட்ட ஆணையம் இவங்க 2016 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பல்பீர் சிங் சௌஹான் அவர்கள் அடிப்படையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி என்னைக்குன்னா 7/10/2016 31/8/2018 வரைக்கும் ஆய்வு செய்து மக்கள் இடத்துல கருத்து கேட்குறாங்க. 3 வருஷமாக போயிட்டு எல்லா மக்கள் இடத்துலையும் கருத்து கேட்குறாங்க. இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாமா, ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வரக்கு உங்களுடைய அடிப்படை இது என்ன, பொது சிவில் சட்டத்துக்கு என்ன அடிப்படை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது மக்கள் கருத்து தெளிவாக இருந்தது, இதுக்கு ஆதரவு நிலைப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் 21வது சட்ட ஆணையம் பிரகாரம் பல்பீர் சிங் சௌஹானுடைய அந்த சட்டாணியம் என்ன சொல்லுது, 2 வருஷம் ஆய்வுக்கு பிரகாரம் 2014 2018 வரைக்கும் ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் மக்கள் இடத்துல மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு இல்லை, அதை எடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருத்தை உடனே எடுத்துக்கிட்டு சரி யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணான்னு சொல்லியிருக்கணும்ல, வேணாம் சரி மேனிஃபெஸ்டோவில் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோன்றது இவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் இவங்க நிறைவேற்ற பார்க்குறாங்க முதல் ஆட்சியிலேயே.
அப்போ என்ன பண்ணுறாங்க, சட்ட ஆணையத்தை 21வது சட்ட ஆணையத்தை நியமித்து பார்த்தோன்னா அங்கே மக்கள் இடத்துல ஆதரவு இல்லைன்னு விட்டுறாங்க. கரெக்டாக பாருங்கள், திட்டமிட்டு 3 வருஷம் கிடப்பில் போட்டுறாங்க. ஒரு சட்ட ஆணையத்தில் ஒரு கமிட்டி ரெப்ரசன்டேஷன் வந்து அதில் வந்து ஆய்வறிக்கை வந்துருச்சுன்னா 3 வருஷத்துக்குள்ளே அதை நீங்கள் அமெண்ட்மெண்ட் ஆக்கணும், சட்டமாக்கணும். அதை ஆக்காமல் என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் கிடப்பில் போட்டுட்டு 22வது சட்ட ஆணையம் அமைக்கிறாங்க. அதுக்கு வந்து ரிதிராஜ் அஸ்வதி அவர்களை தான் ஓய்வு பெற்ற நீதிபதியை கமிட்டியாக போடுறாங்க. 3 வருஷம் வேண்டுமென்றே அதை காலதாமதம் பண்ணி அதை காலாவதி ஆக்கிட்டாங்க. காலாவதி ஆக்கி 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சட்ட ஆணையம் அமைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆளை வச்சு. அதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க. அதில் என்ன மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் டைம்னா, நீங்கள் வந்து ஜூலை 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கான அறிக்கையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜூலை 27 டைம் கொடுத்துட்ருக்கும்போது ஒரு சட்ட ஆணையம் அதை பற்றி கருத்து கேட்டுட்டு இருக்க மத்தியில் ஜூன் மாதமே என்ன பண்ணுறாரு, மத்திய பிரதேசத்தில் போபால் மாநிலத்தில் இந்திய நாட்டு பிரதமர் ஒரு பொது மேடையில் சொல்கிறாரு, பொது சிவில் சட்டம் தேவைன்ட்டு. நல்லா பார்க்கணும், 21வது சட்ட ஆணையத்தை மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, பொது சிவில் சட்டம் வேணான்ட்டு. வேணும்னே 3 வருஷம் காலாவதி ஆக்கிட்டாங்க. 22வது சட்ட ஆணையம் கொண்டு வராங்க. அதற்கு ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்திய நாட்டு பிரதமர் பேசுகிறாரு என்னன்ட்டு, இந்த பொது சிவில் சட்டம் வேணும்ன்ட்டு. அப்போ ஒரு சட்ட ஆணையத்தை அமைச்சு கருத்து கேட்க சொன்னீங்கல்ல, ஒரு இந்திய நாட்டு பிரதமராக நீங்கள் வந்து இந்த கருத்து சொல்லும் போது மக்கள் இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும்ல. அப்போ திட்டமிட்டு இந்த முறை 22வது சட்ட ஆணையத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றிட்டோன்னு ஒரு காட்சி, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக அதுக்கு முன்னாடியே அதுக்கு எல்லா வகையும் எடுத்து 22வது சட்ட ஆணையத்தில் இந்த கருத்தில் மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. இந்த பொது சிவில் சட்டத்தில் என்ன தவறு இருக்கத்தான் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவர் ஒரு மத சார்போட மோடி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து ஒரு இந்து சிவில் சட்டத்தை கொண்டு வரல இல்லையா? ஒரு பொது சிவில் சட்டம் தானே கொண்டு வர்றாரு, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம் தானே. இதில் என்ன ஒரு தவறு இருக்குன்னு? அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பொது சிவில் சட்டம் மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லலை. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 47 என்ன இருக்குன்னா, நாடு முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வரலான் இருக்கு. மக்களுக்கு முக்கியமான விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசுகிறாரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேட்குறாருல, மதுவிலக்கை கொண்டு வாங்கன்ட்டு. டைரெக்டாக உங்கள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் சரத்தே இருக்குது சார். அரசியலமைப்பு சட்டம் சரத்து 47 நாடு முழுவதும், அதாவது மதுவிலக்கை கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது. நீங்கள் நேரடியாக இங்கேருந்து அண்ணாமலை டெல்லி ஃப்ளைட்டை பிடிச்சி போய் இவருக்கு தான் சொல்கிறாரு, மிச்சவங்களாம் இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், எத்தனை அமைச்சர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியும், இவருக்கு தான் பேச தெரியும்ல. நேரடியாக போய் பேச வேண்டியதானே இந்திய நாட்டு பிரதமரை பார்த்து, நீங்கள் நாடு முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வந்திருக்குன்னு. அப்போ என்ன தெரியுது, அண்ணாமலை விட்டதெல்லாம் புருடா. இங்கேயே நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே சரத்து 47 பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர முடியும்னா, இங்கேயே நீங்கள் வந்து மாநிலத்தை ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கீங்க. மத்தியில் உங்கள் ஆட்சி தானே, நாடு முழுவதும் கொண்டு வந்துட வேண்டியதானே. அப்போ அதிலிருந்து தெரியுது. சரத்து 39 கிளாசிஃபிகேஷன் சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாராருக்கு மட்டும் நீங்கள் வந்து சொத்து குவிப்பதை தடுக்கணும்னு சொல்லுது. இவங்க தான் அதானியை இன்றைக்கி உலக பணக்கார பட்டியலில் 4வது இடத்துல கொண்டு போய் வச்சாங்கல்ல. இருக்கிற 20 அரசு துறைகளும் ஒரே ஆளுக்கு விற்றாங்கல்ல. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே. இதெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டியதானே. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சம ஊதியம் இருக்குது, சம வேலைவாய்ப்பு இருக்குது, எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு இதை தாண்டி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் பல இடத்துல இருக்குது. இல்லை, இந்தியாவில் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குது. எல்லோரையும் ஒவ்வொரு தனித்தனியாக திருத்துறது எப்படி இருக்குது, எல்லோரையும் ஒரே பொதுவுக்கு கீழே கொண்டு வருது அது சாத்தியமற்றதுன்ற, அதுக்கு மிகப்பெரிய சாத்தியப்படுத்த பாஜக அரசு முயலுது அப்படின்னு. அதுதான், அது தவறான கருத்து, முழுக்க தவறான கருத்து. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அதையே நீங்கள் தடுக்கிறீங்க. முன்னெடுத்தது தவறான முன்னெடுப்புன்னு சொல்கிறேன் ஜீஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. உத்தரகாண்டில் 2024 ஜனவரி மாதம் இதை சோதனை ஓட்டமாக கொண்டு வராங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கெட்யூல் ட்ரைப் எஸ்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விலக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது சமயம் மதம் பேதம் இன்றி எல்லாருக்கும் ஒரே சட்டம், இதுதானே நீங்கள் சொல்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு. அப்போ உத்தரகாண்டில் மட்டும் ஸ்கெட்யூல் ட்ரைபை மட்டும் விட்டீங்களே, ஏன் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பொருளாதார அடிப்படையில் பின்னெடுத்திருக்காங்கன்ட்டு. அப்போ எஸ்சி மக்கள் பொருளாதார அடிப்படையில் பின்னோக்கி இல்லையா? அப்போ சச்சார் கமிட்டி பிரகாரம் எஸ்சி எஸ்சியோட இஸ்லாமிய மக்கள் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்க பின்தங்கி இல்லையா? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நீங்கள் கிளாசிஃபிகேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க. தனித்தனி மதத்துக்கு தனித்தனி சமுதாயத்துக்கு நாங்கள் கிளாசிஃபிகேஷன் விலக்கு கொடுக்க மாட்டோம், எல்லாருக்கும் ஒரே சட்டம்ன்றது தானே யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய உத்தரகாண்ட் மாநிலத்துடைய பாஜக அரசு எஸ்டியை விலக்கு கொடுத்துருக்கீங்க. எந்த சட்டத்தில்? யூனிஃபார்ம் சிவில் கோடில்.
அப்போ இதிலே தெரியுதுல சாத்தியமற்றதுன்ட்டு. பாஜக கொண்டு வந்த முதல் மாநிலம் உத்தரகாண்ட் தான், அந்த யூசிசிஐ யூனிஃபார்ம் சிவில் கோடில். அதுலேயே எஸ்டிக்கு விலக்கு கொடுத்துட்டீங்க. அப்போ அது சாத்தியமற்றதுன்னு ஆயிடுச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் தனிப்பட்ட சமுதாயம், தனிப்பட்ட மத கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் தான் இங்கே இருக்குது. எல்லா பண்புகமும் சேர்ந்து தான் இந்திய நாடு. இந்திய நாட்டுடைய அழகே அதுதான். எல்லா சமய நல்லுணக்கம் நல்லிணக்கம் சார்ந்த எல்லா வழிபாடுகளையும் கொண்டது தான் இந்தியா. இதில் வந்து ஒரே மதமாக்கவும் முடியாது, ஒரே சமுதாயமாக்க முடியாது, ஒரே சட்டத்தை இயக்க முடியாது. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாஜக கொண்டு வந்திருக்க உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். அவங்களாலே அதை கொண்டு வர முடியல. இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் இதே போன்ற ஒரே சட்டம் அப்படிங்கும்போது அது ஒரு நாட்டை வந்து முன்னேற்றி கொண்டு போகும், ஒரு நாடை வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகும். ஏன்னா பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரே தளத்துக்கு கீழே கொண்டு வரும்போது ஒரு நாடு முன்னேறும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சீனாவை எடுக்கிறாங்க, பல்வேறு இனக்குழுக்கள் இருந்தாலும் ஒரே நாடு ஒரே சட்டம் நாங்கள் இருக்கும்பொழுது அந்த நாடு முன்னேறுது இல்லையா? அது போல இந்தியா ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போகணும்னு பாஜக அரசு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒலிம்பிக் வீராங்கனைகள் இருந்தாங்க. ஒலிம்பிக் வீராங்கனையோட வினேஷ் ஃபோகத் கதை உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஒலிம்பிக் வீராங்கனைகளை இவங்க கண்டுகொள்ளாமல் இருந்தனால இன்றைக்கி எத்தனாவது இடத்துல நம்ம ஒலிம்பிக்கில் இருக்கணும்னு தெரியும். இங்கே பல்வேறு இடத்துல பாஜகவுடைய காழ்ப்புணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட அரசியல்னால இந்தியாவுடைய மாபெரும் வீரர்கள் எல்லாம் இன்றைக்கி வீழ்ச்சியின் பாதையில் போயிட்டாங்க. மிகப்பெரிய எடுத்துக்காட்டெல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் உண்மையாலே இந்த இந்திய நாட்டை கொண்டு வர வேண்டும் என்றால் பூர்ண மதவிலக்கை கொண்டு வாங்க, எல்லாருக்கும் அனைவருக்குமான சட்ட விதிகளை கொண்டு வாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், சொத்து ஒரு சாராருக்கு மட்டும் சொத்து குவிப்பதை தடுத்திருக்குது அரசியலமைப்பு சட்டம் 39 சரத்தில். அதை நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்க? அதானிட்டு இருக்கிற 20,000 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்காம அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் போய் நீங்கள் எது மக்களுக்கு தேவை, இந்த நாட்டை எது வல்லரசாக்குமோ அதை செய்ய மாட்டீங்களே. இருக்கிற எல்லா மாபெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாத்தையும் இந்திய நாட்டுடைய மக்களுடைய வரி பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வேவ் ஆஃப் பண்ணுறீங்க, தள்ளுபடி பண்ணிங்கன்னா எப்படி இந்திய நாடு வந்து சைனாவோட ஒப்பிட முடியும்? நீங்கள் வந்து ஒரு நாடை வல்லரசாக்க வேண்டும் என்றால் அதுக்கு பொருளாதாரம் வேணும், அதுக்கு இராணுவ தளவாடங்கள் வேணும், எல்லா அடிப்படை வசதிகளும் வேணும். நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் தானே கரப்டடாக இருக்கீங்க, நீங்கள் தானே ஊழலே செய்கிறீங்க. சிஏஜி அறிக்கையில் இராணுவத்தில் ஊழல் இருக்குது, பொது வரியில் ஊழல் இருக்குது, இன்றைக்கி பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஊழல் இருக்குது, ஒலிம்பிக்ஸில் ஊழல் வருது, இராணுவ விளையாட்டு வீரர்களில் அப்யூஸ்மெண்ட் இருக்குது. எந்த இடத்த மிச்சம் வச்சுருக்கீங்க? ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வந்துருச்சுன்னா அந்த இடத்த தேசிய பேரிடராக கூட அறிவிக்க மாட்டீங்க. 78வது சுதந்திர தினத்தை இந்திய நாட்டில் பிரதமர் அவர்கள் கொண்டாடும் போது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் இருக்க ஒரு மாவட்டம் தன் குடும்பத்தையும் தாய் தந்தையும் இழந்து இன்னைக்கு கதறிட்டு இருக்கே, அதை பற்றி கண்டுக்கிட்டாரா இந்திய நாட்டு பிரதமர்? சொத்துரிமை சொன்னீங்க, இதில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் ஆனால் பெண் உரிமை, அந்த பெண் சொத்து உரிமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பல்வேறு மதங்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. பொது சட்டங்கும் போது பெண்களுக்கான உரிமைகள் வந்து சரியாக கிடைக்கும்னு தானே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா மதம் எல்லாம் சமுதாயம் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருங்க சார். இங்கே தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பெண்களுக்கான உரிமையை முத்தமிழறிஞர் கலைஞர் ஆல்ரெடி கொடுத்துட்டு போயிட்டார், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் பாலிடிக்ஸ், நீங்கள் இதில் ஏன் இன்டெலிஜ் ஆகுறீங்க? நீங்கள் இன்டெலிஜ் ஆகவேணா. நான் என்ன கேட்குறேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது எல்லா மாநிலம் சேர்ந்து தான் ஒரு அமெரிக்கா. அதே போல் இந்தியா என்பது அனைத்து எல்லா மாநிலங்களும் சேர்ந்தால் ஒன்றிய அரசு. அது ஒரு ஒன்றியத்தின் அரசுன்னு ஏன் சொல்கிறோம்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்குது. இப்போ இந்தியா என்றும் அழகான நாடே எப்படின்னா, த ஐடியாலஜி பிஹைண்ட் தட் இந்தியா தாங்க. ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு மதம் சார்ந்த கலாச்சாரம், இதுதாங்க அழகு. தமிழ்நாடுனா கோவில் அழகு, நீங்கள் பொற்கோயில்னா சீக்கியர்களுக்கு பொற்கோயில் அழகு, கேரளாவில் நீங்கள் இன்றைக்கி சபரிமலை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய அடையாளம், அது அழகு. அது இருந்தால் தான் இந்தியா. அழகையும் தாண்டி வளர்ச்சி முக்கியம் இல்லையா? அதாவது பிரதமர் சொல்கிறாரு, ஒரு தேர்தல் முடிஞ்சா 6 மாசத்துல இன்னொரு தேர்தல், அது வந்து 6 மாசத்துல இன்னொரு தேர்தல் வருது. ஏற்கக்கூடிய வாதம் பிரச்சனை இல்லைன்றீங்களா? 5 வருடத்துல எத்தனை தேர்தலில் தான் வந்து நாடு சந்திக்கும்? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா, இதுலேயே ஒரு பிரச்சனை. சீக்கியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து தனிப்பட்ட எங்களுடைய மதமே வேறு, சிரோமணி அகாலி இதெல்லாம் இன்றைக்கி தெளிவாக அவங்க கமிட்டியிலிருந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம், எங்களுடைய மத அடையாளம் எங்களுடைய தனிப்பட்ட மதம் தனித்துவமானது, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு பஞ்சாபில் சீக்கியர்கள் குரல் எழுப்புறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் உண்மையான வளர்ச்சி பக்கம் வந்தீங்கன்னா மதத்தை விட்டுருங்க, பொருளாதார அடிப்படையில் என்னென்ன மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வரணும் நீங்கள் அதை பேசுங்க. எதிர்கட்சிகள் எல்லாருமே இதை வந்து ஒரு மதத்துக்கு எதிரானதாகவே கொண்டு போறீங்க அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது சில சட்டங்கள், அந்த எல்லா சட்டங்களையும் ஒரே கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தவிர இந்த மதத்தை வந்து பின்பற்றக்கூடாது, மதத்தை அடிமையாக்கும்,
மதத்தை வந்து பின்பற்ற விடாமல் தடுக்கும்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. யார் பாஜக சொல்கிறாங்களா? இல்லை, எதிர்க்கட்சிகள் அப்படி தானே முன்னெடுத்து போகிறீங்க. இல்லை, கிடையவே கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து வக்ஃப் போர்டு விஷயத்தையும் எடுத்துக்கங்களேன். வக்ஃப் போர்டு சொத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் நீங்கள் வக்ஃப் போர்டு ஆக்ட் கொண்டு வரேன்றீங்க. வக்ஃப் போர்டு திருத்தம் 41ல் 107, 108 செக்ஷன்லாம் எடுத்துட்டீங்க. அதன் மூலியமாக என்ன ஆகும்னா 35 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி கோர்ட்டில் போயிட்டு உரிமை கொண்டாடலாம் அந்த இடத்த. ஆனால் இதை எடுத்தது மூலியமாக இன்றைக்கு 12 வருஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த வக்பு சொத்துக்கள்லாம் பறிபோகிற நிலைமை இன்றைக்கு இருக்குது. இது எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்களை காப்பாற்றும்? எங்களுக்கு எப்பயோ தெரியும், நீங்கள் 3வது மிகப்பெரிய நில உரிமையாளர்கள்னு சொல்லும் போதே அந்த நிலத்தெல்லாம் அபகரிக்க போகிறீங்கன்ட்டு. நீங்கள் வந்து இந்த நிலத்தை இல்லை, சைனாக்கே நீங்கள் விட்டு கொடுக்குறவங்க தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே இதை மதம் சார்ந்தவங்க கொண்டு போகிறாங்கன்னு. யார் 2 வீடு கட்டியிருந்தா 1 வீடை பறித்து கொடுத்துருவான்னு சொன்னது? யார் 2 மாடு வச்சுருந்தா 1 மாடை பறித்து கொடுத்துருவான்னு சொன்னது? இதெல்லாம் இந்திய நாட்டு பிரதமர் வந்து தேர்தல் பரப்புரையில் பேசினார்ல. ஏதாவது ஒரு இந்திய வரலாற்றில் இதற்கு முன்பாக ஒரு பிரதமர் இதுபோல இது மாதிரி தேர்தல் பரப்புரையை பேசியிருப்பாரா? இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அஜீஸ். 76 தொகுதிகளில் இன்றைக்குமே வாக்கு வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, இந்திய நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய கணவர் பிரகலா பிரபாகர் சொல்கிறாரு, இது ஒரு ஆர்கனைசேஷன் விசாரிச்சுட்டு இருக்கு. இவங்க ஜெயிச்சிருக்காங்களே, நீங்கள் கூட்டணியை நிலநாட்டிருக்காங்களே ஆந்திர பிரதேஷ், அதில் வந்து வாக்கு செலுத்திய பின் எடுத்த பர்சன்டேஜுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் 12% வித்தியாசம் வருதான். அப்போ இந்த கூட்டணியெலாம் எதர் அடிப்படையில் இருக்குன்னு சந்தேகம் வருது இல்லை. முழுக்க திட்டமிட்ட இவர்கள் அரசு துறையை தன்வசப்படுத்தி கொண்டு ஐடி ரைடு போனால் அது அதானிக்கு என்டிடிவிக்கு சொந்தமாயிடுது, அம்புஜா சிமெண்ட்டுக்கு போனால் ஐடி ரைடு போகுது, உடனே அதானிக்கு சொந்தமாயிடுது. என்னது அதுக்கடுத்து நம்ம கிருஷ்ணாப்பட்டினத்துடைய நெல்லூரில் இருக்கிற ஒரு போர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஐடி ரைடு நடக்குது, அது உடனே அதானிக்கு சொந்தமாயிடுது. என்டிடிவிக்கு போகிறாரு, அது அதானிக்கு சொந்தமாயிடுது. எப்படிங்க அதுக்கு சரியாக நீங்கள் ஐடி ரைடு அனுப்புனதுக்கப்புறம் அதை அதானி நேரடியாக வாங்கிவிடுறாரு? இதை நீங்கள் ஒரு சாரோடைய சொத்து குவிப்புன்னு சொல்ல முடியாதா? ஆக்ஸ்ஃபார்ம் கடைசியாக தெளிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, ஒரு சாராருக்கு வெல்த் இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் இன்றைக்கி கருத்து சொன்னாங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்றைக்கி யூனிஃபார்ம் சிவில் கோட்லாம் இந்திய நாட்டு பிரதமர் பேசுறதுக்கான காரணம் என்பது ஹிண்டன்பர்க் அறிக்கையும் செபி தலைவர் செய்த ஊழலையும் மறைக்க தான், வேறு எந்த அடிப்படை காரணமும் கிடையாது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? 7 கட்டமாக ஒரு தேர்தலை நடத்துறீங்க, கேட்டால் எங்களுக்கு நேரம் இல்லைன்றீங்க. அப்புறம் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க? 2026 நம்மளுடைய எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் அறிவிச்சா இப்போவே அறிவிக்கணும். அப்போ 2026 2029 வரைக்கும் இதே ஆட்சி இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா? சாத்தியம் இல்லாதது எல்லாத்தையும் பேசி திசை திருப்புறாரு இந்திய நாட்டு பிரதமர். காரணம், இந்தியன்பர்க் அறிக்கை மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகுல் காந்தியின் குரல் அவர்களுக்கு அதிர வைக்கிறது, ஆட்சியை கதிகலங்க வைக்கிறது. அதன் காரணமாக தான் முழுக்க இந்த முறை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடையும் ஒரே நாடு ஒரே தேர்தலையும் கொண்டு செபி தலைவருடைய இந்த ஊழலையும் ஹிண்டன்பர்குடைய ஊழலையும் அதானியுடைய ஊழலையும் திசை திருப்புவதற்காகவே இவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுக்கு இந்த முறை சுதந்திர தினத்துடைய அறிக்கையின் காரணம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த தேநீர் விருந்து கொடுத்தாரு. அதில் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே கலந்துக்கல. அதில் குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தார், இந்த ஆளுநர் வந்து தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறார், அதனால் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த தேநீர் விருந்தில் கலந்துருக்கிறாங்க. இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மாநில முதலமைச்சர் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இல்லாத ஒரு புரிதல் வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கா, அவரே கலந்துக்கிட்டாரு, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, அப்படி ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குல்ல. அதாவது எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பொறுத்தளவுக்கு ஆம்ஸ்டாங் வழக்கிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இது என்ன ஆரம்பத்திலே ஒரு பதவியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய செல்வ பெருந்தகை தலைவர் அவர்கள் வந்து ஒரு டிஎம்கேவோட விங், அவர் நேரடியாக டிஎம்கே சார்ந்து தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கருத்து எதுவுமே நிலவில். நீங்கள் பார்க்கலாம், அந்த எடுத்த அதே எம்பி சீட்டை தான் திரும்பி வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி ஆம்ஸ்டாங்களுடைய வழக்கில் கூட முதலாக குரல் எழுப்பி இன்றைக்கு வரைக்கும் தானாக வந்து சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்லன்னு சொன்ன முதல் தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த முறை அவர் எடுத்து வச்சிருக்க கருத்தும் கரெக்டான ஸ்டாண்டு தான். என்னென்னா, இன்றைக்கு மக்கள் விரோதமாக இன்றைக்கு கொள்ளைபுலம் வழியாக ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற பாஜகவிற்கும் அதற்கு எடுபடியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களுக்கும் இதை சம்மட்டி அடியாக எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வச்சுருக்கார். ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு புரோட்டோகால் இருக்குது அரசாங்கத்துக்குன்ட்டு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்த திமுக கூட்டணி கட்சிகள் குரலை கேட்கல, கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அதை இல்லை, அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் அதை தான் சொல்கிறேனே, ஒரு தெளிவான ஒரு கருத்து சொல்கிறேன் இல்லைங்கண்ணே. ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா 2015-16 நரேந்திர மோடி அவர்கள் வராங்க. மோடியா லேடியான்னு கேட்குறாங்க. இது தேர்தல் பிரச்சாரம், கட்சி பிரச்சாரம்.
ஆனால் நேரடியாக பூங்குத்து கொடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க. அது அரசு வேறு, அரசியல் வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்க நிலைப்பாடு என்பது, அவர் தேநீர் விருந்து கூப்பிட்டுருக்காரு, முதலமைச்சர் அடிப்படையில் போயிருக்காரு. ஆனால் இது கட்டாயமாக போக வேண்டுமா என்றால் அதுக்கு சட்டம் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு மாண்பை கடைபிடிச்சிருக்கிறாங்க இந்த அரசு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் ரவி அவர்களுடைய போக்கு சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து வச்சுருக்கிறோம். என்னன்ட்டு, ஆளுநர் ரவி அவர்கள் எதற்கு கூப்பிட்டாலும் போகிறதில்ல, அவருக்கு பதவி காலமே முடிச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பி வைங்கப்பான்னு சொல்கிறான். இதுதானே எல்லாரும் சொல்கிறான். அவர் சும்மா உட்காந்து எங்கள் காசு வரி பண்ணிட்டு தின்னுட்டு இருக்கிறாரு. இல்லை, அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படி இல்லை இல்லையா? அதாவது 18ஆம் தேதி ராஜ்நாத் சிங் வராரு, கலைஞருடைய அந்த உருவம் பொதித்த நாணயத்தை வெளியிடுறாரு. முதல்வரே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க கலந்துக்கங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்குது. இதெல்லாம் வந்து அரசியலில் இப்போ திமுக வந்து காங்கிரஸை புறக்கணிக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து திமுகக்கு எதிராக பேசுகிறாங்க. கூட போட்டுக்கோங்க, கூட்டணியில் விரிசல் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை என்ன இருக்குது? கூட்டணியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்கு விரிசல் ஏற்பட்டது கூட சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையான கருத்து அது கிடையாது. அரசியலில் சில நகர்வுகள் சில அடிப்படையில் நடக்கும். இப்போ அவங்க கூப்பிட்டதுக்கான காரணம் கலைஞருடைய விழாவில் எல்லாரும் கலந்துக்கணுன்ட்டு. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு காலமும் மக்களும் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல தான் போகிறாங்க. நீங்கள் வந்து பாஜகவை இந்த மண், திராவிட மண், அண்ணாவின் மண், பெரியார் மண் என்றைக்குமே ஏற்றுக்காது சார். இதில் வந்து இது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியே ஒருவேளை பாஜகவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி தனியாக பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்தாலும் சரி, கொடுக்க வாய்ப்பு கிடையாது. நாங்கள் டைரக்ட் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தாலும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கி நிலைமை மாறி போச்சு இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி எடுத்தாலும் இன்றைக்கு அந்த கட்சியும் புறக்கணிக்கப்பட்டு மக்கள் இடத்துல தொடைத்து எறியப்படும். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸினுடைய அண்ணன் ஜி.கே. வாசன் உள்பட எல்லாருமே இருக்கிறாங்க. எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதோ அங்கே தமிழ்நாட்டில் அரசியல் அடையாளம் இல்லாமல் போகும். அப்படி ஒருவேளை எந்த கட்சி சேர்ந்தால் அதற்கும் அடையாளம் இல்லாமல் மக்கள் ஆக்குகிறார்கள். அதுதான் உண்மை. நீங்களோ நானாக பேசுறதுனால பாஜகவுடைய வெல்த் குறைஞ்சிடாது சார். மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்கல்ல. நீங்கள் வந்து எல்லாம் பேசுகிறாங்க, கருத்தெல்லாம் கேட்குறாங்க, வாக்களிக்கும் போது ஜீரோ ஆக்கிடுறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாஜகவுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கல. அதுதான் காரணம். இன்றைக்கி என்ன தான் பேசினாலும் காங்கிரஸ் உயிரோடு இல்லை. 1960க்கு அப்புறம் நீங்கள் ஆட்சியில் இல்லைன்றாலும் இன்றைக்கி நாங்கள் 10 MP 18 MLA வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்குறோம். புரியுதா? மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ளாட்சி எலெக்ஷனில் யார் இருக்கிறா? காங்கிரஸ் தான் இருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரியலன்னு சொன்னாங்கல்ல. நீங்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியல. 380 இடத்துல நீங்கள் டெபாசிட் அவுட் ஆகிருக்கீங்க கவுன்சிலர் சீட்டில். இதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் பண்ணது என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடு எங்களுடைய கோட்டைன்னு இன்னும் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் கோட்டையிலேயே கோட்டை விடுறாரு, கோயம்புத்தூரில் நிற்கிறாரு, கோட்டை விடுறாரு. அதெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பாஜக என்ற ஒரு பாசிச சித்தாந்த சக்தியை மக்கள் என்றைக்குமே தமிழக மக்கள் புறக்கணித்து வருவார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவுக்கும் பொருந்தும். இதுதான் உண்மை. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.